ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேத்ஸ் அண்ட் பிசினஸ் மேத்ஸ் ரெண்டு குரூப் இருக்கு. இந்த ரெண்டு குரூப்பும் சேமா. இந்த ரெண்டு குரூப்ல எதை எடுத்தா பெஸ்ட் அண்ட் நான் எதை எடுக்கிறதுங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ குயிக்கா பார்த்தலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் இதுல என்ன நான் சொல்றேங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? சோ லெட் மீ ஸ்டார்ட் வித் இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்னு ஃபர்ஸ்ட் லெவல் வைஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி லெவல் வைஸ் போலாம், அதுக்கப்புறம் சிலபஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்கோப் என்னென்ன இருக்கு ரெண்டுத்தையும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு பார்த்தா மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டம் கம்பேர் டு பிசினஸ் மேத்ஸ். பிகாஸ் மேத்ஸ்ல கொஞ்சம் நீங்க நிறைய கான்செப்ட்ஸ் படிப்பீங்க. பிசினஸ் மேத்ஸ்ல கம்பேரிட்டிவ்லி அதை கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க படிப்பீங்க, ரொம்ப நிறைய படிக்க மாட்டீங்க. அண்ட் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 வால்யூம் புக் 12 சாப்டர்ஸ் இருக்கும். பிசினஸ் மேத்ஸ்க்கு ஒரே புக் 10 சாப்டர்ஸ் இருக்கும். 11th and 12th ரெண்டுக்குமே சேர்த்துதான் நான் சொல்றேன். அண்ட் மேத்ஸ்ல நம்மளோட சிலபஸ் 2 வால்யூம் இருக்கா. சோ உங்களோட சிலபஸ் கம்ப்ளீட்டாவே மேத்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுல எந்த ஒரு பிசினஸ் ரிலேட்டடோ காமர்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட் எல்லாம் வரவே வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்தா மேத்ஸை பத்தி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இதே நீங்க பிசினஸ் மேத்ஸ் போயிட்டீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் இப்போ அந்த மேட்ரஸ் அல்ஜிப்ரால 2-3 சாப்டர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் அதுல இருக்கும். அண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதெல்லாம் 11th போர்ஷன்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன். அண்ட் இங்க பாருங்க ஃபினான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கார்ரிலேஷன், ரெக்ரெஷன், இது எல்லாமே பிசினஸ் ரிலேட்டடா அனலைஸ் பண்ற மேத்தமேட்டிக்ஸ் பா. சோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர் டு நார்மல் மேத்ஸ். சோ நீங்க பிசினஸ் மேத்ஸ் கொஞ்சம் ஈஸியா வேணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சைடு நான் பார்த்தா போதும் அப்படின்னா நீங்க இதை எடுத்துக்கோங்க. இல்ல நான் டெப்தா இறங்கி என்னால மேத்ஸ் படிக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் குரூப் சிஎஸ் மேத்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் டாப் கோர்சஸ் ஃபார் காமர்ஸ் வித் மேத்ஸ். ஸோ காமர்ஸ் வித் மேத்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னா பிகாம் படிக்கலாம், பிஏ பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம், அண்ட் நீங்களுமே பிஎஸ்சி மேத்ஸ் எடுக்கலாம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், அது பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ்ல வந்து ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் படிக்கலாம், தென் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான ஸ்கோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ பிசினஸ் கன்சல்டன்ட், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், அண்ட் தென் ப்ரொஃபசர் லெக்சரர் ஆகலாம், அண்ட் ப்ராடக்ட் டெவலப்பர், பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், இந்த மாதிரியான அனலிஸ்ட் பண்ற ஸ்பெஷலிஸ்டா இருக்க பார்ட்ல எல்லாமே பிசினஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போலாம்பா. அப்ப நம்ம மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னதான் ஸ்கோப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ் வித் மேத்ஸ் எடுக்கிறோம். நம்ம இன்ஜினியரிங் சைடும் போய்க்கலாம், இல்ல கம்ப்ளீட்டா பியூர் தான் மேத்ஸா நம்ம பர்சூ பண்ண போறோம் அப்படின்னா பிஎஸ்சி மேத்ஸ், எம்எஸ்சி மேத்ஸ், எம்ஃபில், மாஸ்டர்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிக்கலாம். பிஹெச்டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம மேத்ஸ்ல இன்னும் எவ்வளவு என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ நம்ம அப்படி ரிலேட்டடா போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா டிஃபிகல்ட்டி லெவல் பிஎஸ்சி மேத்ஸோட மேத்ஸ்ல ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. இதுக்கப்புறமும் வேற ஏதாவது ரிலேட்டடா டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க பிசினஸ் மேத்ஸ் எடுத்தாலும் மேத்ஸ் ப்ரொஃபசர் ஆகலாம்ப்பா. ஆனா சிஎஸ் மேத்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கோப் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க போய் பிஎஸ்சி மேத்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கரெக்டா? ஸோ யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். பை.